குத்தி எடுத்து, அதாவது நம்ம இங்கேனாக்குள்ளே எடுக்கக்கூடாது, இந்த பாசிக்கு இடையில எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து தனியாக தெரியாது, ஜாயிண்ட் ஆன மாதிரி தெரியும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் கொடுக்கும். நான் ஃபிட்டிங் ஸ்டோனில் ஒட்டுறப்ப பார்த்தீங்க, ஃபிட்டிங் ஸ்டோன் இல்லை, வேறு எந்த ஸ்டோன் ஒட்டினாலுமே நான் வந்து 6000 கம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒர்க்கு முடிஞ்சு ஏதோ கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப ஏதோ தண்ணியில் முக்கினாலோ இல்லை வேறு எந்த இதுனாலுமே உங்களுக்கு ஸ்டோன் வந்து கீழே விழ மாட்டேங்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நான் வந்து 6000 கம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். இந்த ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லைன் வந்து இந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சுகர் பீடு கொடுத்துட்டு